ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களால் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. எல்லோரும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை அதை உங்களை பப்ளிக் எக்ஸாம் சூப்பராக எழுதியிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ஒரு இதில் பார்த்திங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட் ஹவு டு ஜாயின் காலேஜ் இதை பற்றின இதெல்லாம் கொஞ்சம் நம்ம இந்த வீடியோவில் பேசுவோம். சரிங்களா? ஆக்சுவலி இதை நான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குறதா இருந்துச்சு, எப்படி காலேஜில் ஜாயின் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றது. பட் நான் இதில் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் ஒரு சில கோர்சஸ்லாம் பற்றி நான் பேசுகிறேன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு May 6 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமேட்டு உங்களுடைய கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் கால்குலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சப்போஸ் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலி ரெண்டு இதை நம்ம பிரிப்போம் கட் ஆஃபை மெஜாரிட்டியாக. சரிங்களா? ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் 50 மார்க்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் 50 மார்க்ஸ். அதாவது நீங்கள் 100க்கு 50 வந்திருக்கும் இல்லையா, 100 50யாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை. அண்டு ஃபார் பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல், பேராமெடிக்கல், வெட்டினரி அண்ட் அக்ரிகல்ச்சர் இந்த பக்கம் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க, இந்த கோர்சஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் பயாலஜி 100 மார்க்ஸ்க்கு எவ்வளவோ அந்த மார்க் அப்படியே எடுத்துக்கோங்க. டோட்டலி கட் ஆஃப் 200 மார்க்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அண்டு ஃபிசிக்ஸ் 50 மார்க், கெமிஸ்ட்ரி 15 மார்க் அண்ட் ஆல்சோ மேக்ஸ் 100 மார்க்ஸ்க்கு எடுத்துக்குவாங்க. ஸோ ஃபார் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் அண்ட் அதர் கோர்சஸில் இருக்கு இல்லையா, அதுக்கு பார்த்திங்க அதாவது பிஇ, பிடெக்கு, பிஆர்க் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிஆர்க்கில் எடுத்துக்க மாட்டாங்க, பிடெக்கில் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ மேக்ஸ் 100 மார்க்ஸ் எவ்வளவோ அந்த மார்க் அப்படியே எடுத்து கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்ததாக ஆக்சுவலி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கட் ஆஃப் இது பண்ணணும். சரிங்களா? ஸோ கட் ஆஃப் அவுட் ஆஃப் 200க்கு நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கட் ஆஃப் மேபி ரெடியூஸ் ஆகலாம் அல்லது இன்க்ரீஸ் ஆகலாம். மேக்ஸ் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, ஸோ சென்டம்ஸ் வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ எனிவே நமக்கு நம்ம May 6 அன்றைக்கி எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ உங்களுடைய மார்க் கட் ஆஃப் பண்ணது அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி, டோன்ட் பாதர் அபவுட் இட். சரிங்களா? ஸோ அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே பண்ணிக்காதீங்க. வரக்கூடிய மார்க் வரட்டும். ஸோ அதுக்கான இது என்னவோ அது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், சூஸ் யுவர் கோர்சஸ். சரிங்களா? ஸோ இன்ஜினியரிங்காக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கட்டும். நான் இங்கே ஒரு சில கோர்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதாவது இன்ஜினியரிங், மெடிக்கல், பேராமெடிக்கல், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, அக்ரிகல்ச்சர், ஹார்ட்டிகல்ச்சர் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா வெட்டினரி இருக்குது அண்டு செரிகல்ச்சர், நிறையா டெக்னாலஜி கோர்சஸ் கூட நிறையவே இருக்குது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் அண்டு லா கோர்சஸ் கூட இருக்குது. ஸோ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க லா படிக்கலாம், சிஏ இருக்குது, அது படிக்கலாம். நிறைய கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. நான் அப்கமிங்கில் அந்த கோர்சஸ்லாம் பற்றி பேசுகிறேன். ஸோ அதுக்கான ஸ்கோப் எப்படி இருக்குது, அந்த கோர்சஸ் என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எம்டி மைண்டடாக கண்டிப்பாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்டி மைண்டடாக தான் இருப்பாங்க. சரிங்களா? பிகாஸ் ஸ்கூலில் கவுன்சிலிங் பற்றி என்ன அப்படின்றது சொல்லித்தர மாட்டாங்க, கவுன்சிலிங்லாம் என்னென்னு தெரியாது, கட் ஆஃபே கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கூலில் சொல்லி தந்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு பர்பஸ்னால் நான் அந்த கோர்ஸ் அதை பற்றின ஸ்கோப் என்ன இருக்குது, அதை நீங்கள் எப்படி பார்க்கணும், அது எந்தெந்த காலேஜஸில் அவைலபிளில் இருக்குது, அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் அப்கமிங்கில் பேசுகிறேன். பட் இது ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரிங்களா? அண்டு இந்த இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹவு டு ஜாயின் காலேஜ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஹவு டு ஜாயின் காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி நான் 3ஆக பிரிச்சிருக்கேன். மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவுன்சிலிங் அண்டு கவர்மெண்ட் கோட்டா, கவுன்சிலிங்னு சொல்லலாம் அல்லது கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸு. சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த கோர்சஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி திஸ் கோர்ஸ் ஒன்லி ஐ வாண்ட். ஸோ எனக்கு பிஃபார்ம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்க, அந்த லோ கட் ஆஃப் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அதை பற்றி கொஞ்சம் பயப்படுறவங்க, அந்த லோ மார்க்ஸ் தான் என்னால் இவ்வளோ தான் படிக்க முடியும், எப்படி சொல்கிறது, லேட் ப்ளூமர்ஸ், ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ
நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு மேனேஜ்மெண்ட் கோட்டாவை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஸோ இப்போவுமே நிறைய பேர் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டில் போயிருப்பீங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடியது தான் மெயினான ரீசன்ஸு. ஸோ நியர்பையில் இருக்கக்கூடிய காலேஜஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொண்டு போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்த்திடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த கோர்ஸ் அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, மற்றது அவங்க தலையெழுத்து அதை படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவை அவாய்ட் பண்ணுங்கள். ஒய்? பிகாஸ் அதுக்கு டொனேஷன். சரிங்களா? ஸோ டொனேஷன் சப்போஸ் நம்ம டொனேஷன் வச்சுருந்தாலுமே கூட அந்த வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ கவுன்சிலிங் கோட்டா இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறீங்க. கவுன்சிலிங் கோட்டாவில் தான் வந்துட்டு நோ டொனேஷன், ஃப்ரீயாக கவர்மெண்ட் வந்து சீட் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் இருக்குது. நான் எதுக்கு என்னென்ன கவுன்சிலிங் இருக்குன்றதை லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் இருக்குது. ஸோ எதுக்கு உங்களுடைய மார்க்கு உங்களுடைய கட் ஆஃப்க்கு ஏற்ற காலேஜ் தாராளமாக கிடைக்குமே. நீங்கள் எதுக்காக வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உள்ளே போகணும்? கவுன்சிலிங் கோட்டாவில் தான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு கிடைக்குமே. அதை கவுன்சிலிங் தான் வந்துட்டு கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்கிறோம் இல்லையா? அதிலே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் சப்போஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகலான்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இது மூலிமா வந்துட்டு கொஞ்சம் இது ஆகுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். சரிங்களா? ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டி, அதாவது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்த்திங்கன்னா வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறைய இருக்குது. சாஸ்திரா யூனிவர்சிட்டி இருக்குது, தஞ்சாவூர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில் தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதில் பாஸ் ஆகி அதுக்கு ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அந்த ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போவே வந்துட்டு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, விஐடி, சாஸ்திரா இதில் எல்லாமே வந்துட்டு போயிட்டுருக்கு. அதாவது கவுன்சிலிங்கான அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆனதுக்கப்புறம் கவுன்சிலிங்லாம் இருக்குது. அதில் தனியாக வந்துட்டு கவுன்சிலிங் இருக்குது. அதில் செலக்ட் ஆகிறவங்க மட்டும்தான் வந்துட்டு உள்ளே போக முடியும் அப்படின்லாம் சொல்லி அதில் நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் போகிறவங்க மொத்தமாகவே வந்துட்டு ஹவு டு ஜாயின் காலேஜஸில் ஒரு 3 கேட்டகரிஸ் தான் இருக்குது. ஸோ தட் நீங்கள் இதில் என்னுடைய ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. சரிங்களா? ஸோ கவுன்சிலிங் கோட்டா இருக்குது உங்களுக்கு, அதாவது கவர்மெண்ட் கோட்டா இருக்குது அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்காக வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உள்ளே போகணும்? சரிங்களா? ஸோ மார்க் கம்மியாகவே வந்தாலும் பரவாயில்ல, உங்கள் மார்க்குக்கு ஏற்ற ஒரு கோர்ஸ், நல்ல கோர்ஸாகவே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ரைட், இதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு நான் என்னென்ன கவுன்சிலிங்ஸ் எது இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபார் டிஎன்இஏ இன்ஜினியரிங், சரிங்களா? ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ். அடுத்தது வந்து டிஎன்ஏயு அக்ரிகல்ச்சருக்கு, டிஎன்ஏயு. அடுத்து வெட்டினரிக்கு வந்து பார்த்திங்கன்னா டானுவஸ் கவுன்சிலிங் இருக்குது. அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன் காசா. அண்டு பேராமெடிக்கலுக்கு பிஃபார்ம் இருக்குது. சரிங்களா? ஸோ பிஃபார்ம் அந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டானுவாஸ் வந்துட்டு லாஸ்ட்டாக நடக்கும். அக்ரிகல்ச்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிடும். டிஎன் காசா அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் வந்து செப்டம்பர் அந்த ஃபஸ்ட் வீக் மாதிரி தான் வந்துட்டு காலேஜஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. வெட்டினரிக்கு வந்துட்டு இன்னமுமே லேட் ஆகும். இன்ஜினியரிங்க்கு அப்புறம் தான் வெட்டினரி போவாங்க. இந்த இன்ஜினியரிங்க்கும் வெட்டினரிக்கும் நடுவில் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ பேராமெடிக்கலுக்கும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். சரிங்களா? ஸோ தட் ஒரு ஹவு டு ஜாயின் காலேஜ் அப்படின்றது ஒரு ஓவரால் நான் இது மட்டும் இன்ட்ரடக்ஷன் மட்டும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இது பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸை நான் அப்கமிங் வரக்கூடிய வீடியோஸில் பேசுகிறேன். சரிங்களா? வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.